சிம்புவோட இந்த ஆட்டிடியூட் எல்லாம் மாறி போயிருந்தது அதில். அப்போ கூட நம்ம வீடியோ பேசியிருந்தோம். ரொம்ப இயல்பாக வந்து அந்த போட்டது ஒவ்வொரு நாள் இல்லைன்னா சிம்புவோடைய வேற ஒரு குணம்னு ஒன்று இருக்கும். வந்து இப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் ஒருத்தன், இவர் பரிமாறுவார், அண்ணன் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துக்க அப்படின்னு பழைய சிம்பு அதை தட்டி விட்டு பிரியாணி தான் ஏன் போடுறேன் நான் ஒழுங்காக சாப்பிட்றா அப்படின்ற ஒரு நபருக்கு வந்து அவ்வளோ பக்கம் வந்திருக்குது. அடிப்படையில் ஒரு நல்ல கலைஞன், நல்ல மனிதன் வந்து உண்மையாக சிம்பு வந்து என்னென்னா இந்த சினிமாவை ஓவராக தெரிஞ்சுக்கிட்டா ஒரு பெரிய விஷயம். அதுதான் ஓவராக சினிமாவை தெரிஞ்சுக்கிட்டா எங்கே தப்பு நடக்குதுன்னு கண்டுபிடிச்சா கண்டு காணாமல் போயிடணும். இங்கே தான் பிரச்சனையே வருது உங்களுக்கு. இப்போ கேமராமேன் வைக்கிறாருன்னா அது லைட்டிங் தப்புன்னா மற்ற ஆர்டிஸ்டாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அது வேறு அசிஸ்டன்ட் டைரக்டர் மூலியம் அசிஸ்டன்ட் கேமரா மூலியமாக அந்த தகவலை சொல்லி அனுப்புவாங்க. சார் இது மாதிரி வந்து லைட்டிங் தப்பாக இருக்குது, நைஸாக சொல்லுங்கள் அப்படின்னு. திரும்ப அங்கேயே சார் லைட்டிங் தப்பு சார்னும் போது அவருக்கு ஈகோ அவ்வளோ பேர் இருக்காங்க இல்லைங்களா? இப்போ அவுட்டோர்னா பார்த்துங்க, ஒரு பெரிய கேமராமேன் வச்சுங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்போ பார்க்குறவன்னா நினைப்பான். காரணம் இவர் பிறந்ததுலேருந்தே சினிமாவை பார்த்து. ஆமாம், உண்மை அதுதான்.